ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கிற இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு விடையளித்து வருகிறோம். இந்த வாரம் சார்லஸ் என்கிற ஒரு சகோதரர் ஆடியோ வடிவில் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கான விடையை இந்த வார இனிய மார்க்கத்தில் பார்ப்போம். அந்த ஆடியோவை கேளுங்க. ஹலோ சார், இங்கே ஒரு விஷயம் விருத்த சேதனம், அதாவது சர்க்கம்சிஷன் ஒன்று பைபிளில் சொல்லியிருக்குது இல்லைங்களா? நீங்களும் குரானில் சொல்லப்பட்டுக்குது, உங்களோட குரான்லேயும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் கிட்ட சர்வ வல்லமை உள்ள அல்லாஹ் சொல்கிறாரு, நீயும் உன் குடும்பத்தார், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னார். அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரு சட்டம், அதாவது மூசா மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு அதே சட்டம் கடவுள் அல்லாஹ் கொடுக்கும் போது லேவியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பிறந்த குழந்தை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுக்குது. அது ஏன் அல்லாஹ் அந்த 8ஆம் நாள் மட்டும் விருத்த சேதனம் பண்ண சொன்னார்? அதுக்கு பதில் நீங்கள் தயவுசெய்து குரான்லேருந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, மூசா மூலம் இஸ்ரேவேலர் மக்களுக்கு ஏன் திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து, அதாவது ஈசா நபி பூமிக்கு பிறந்த நோக்கம் என்ன? இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் குரான்லேருந்து சொல்லுங்கன்னு நாங்கள் உங்களை தயவாக கேட்டுக்கிறோம். ஆமீன், நன்றி. அதாவது விருத்த ஆண்களுக்கு விருத்த சேதனம், அதாவது சுன்னத்து செய்தல், ஹத்னா செய்தல்ங்கிறோம்ல, அதை பற்றி கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, பைபிளை அடிப்படையாக வச்சு கேட்குறார். பைபிளில் விருத்த சேதனம் செய்ய சொல்லி இருக்குது. ஆபிரகாம்கிட்ட கடவுள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறாரு. அப்படியான ஒரு விஷயம் 8ஆம் நாளில் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி குரானில் 8ஆம் நாள்னு சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. முதல்ல இந்த விருத்த சேதனையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அவங்க தான் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய கடமைப்பட்டவர்கள். ஏன்னு கேட்டால் பைபிளில் அது வலியுறுத்தியே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க விருத்த சேதனம் யூதர்கள் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வதில்லை, விருத்த சேதனம் செய்வது இல்லை. இந்த சார்லஸ் அவர் சொன்ன மாதிரி ஆதியாகமத்தில் 17ஆவது அத்தியாயத்தில் 10ஆவது வசனத்தில் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொன்னதாக வருகிறது. எனக்கும் உங்களுக்கும் உமக்கு பின்னர் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் கடவுள் சொன்னதாக பைபிள் சொல்லுது. உங்களுக்கு எனக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டே இதுதான். நீங்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சகல ஆண் நீயும் பண்ணணும், உன் குடும்பத்துக்கும் பண்ணணும், உன் சந்ததிகளுக்கும் காலகாலத்துக்கு நீ விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னதாக ஆதியாகமம்ங்கிற முதல் சாப்டரில் 17:10 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 17:11 என்ன இருக்குன்னு கேட்டால், இதே அத்தியாயத்தில் அடுத்த வசனம், உங்களின் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நீ கண்டிப்பாக அந்த சுன்னத்து என்கிற ஹத்னா என்கிற விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அது எனக்கு உங்களுக்கு உள்ள உடன்படிக்கை, அது அடையாளம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே அத்தியாயத்தில் அடுத்து வரக்கூடிய வசனத்தில் 12ஆவது வசனத்தில் 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ண கடவுது. 8ஆவது நாளில் அந்த சுன்னத்தை செய்ய வேண்டும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது இந்த ஒரு ஜெனரேஷனோட இது முடியாது. உங்களில் தலைமுறையாக வரக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டிலே பிறந்த பிள்ளையும், உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண, நமக்கு பிறக்காம விலை கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கணும் என்று சொன்னால் அதுக்கு நீ விருத்த சேதனம் பண்ணிவிடு. உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீ செய்ய வேண்டும் என்று அதில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அடுத்து 13 ஆதியாகமத்தில் 13 வருகிறது. அதாவது 17:13 உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும், காசு கொடுத்து வாங்கினவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம்
இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நித்தியன்னா நிரந்தரமாக, ஒரு கள்ளத்தில் முடிகிற உடன்படிக்கை இல்லை, இது நிரந்தரமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று பைபிளில் இருக்கிறது. அதே இதில் 17:13 இருக்கிறது, நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். எவனாவது இந்த விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவன் தனத்தில் இந்த இதில் சேர்க்க முடியாமல் அறுப்புண்டு போவான் என்கிற அளவுக்கு அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறி விட்டது என்கிற அளவுக்கு மிக கடுமையாக பைபிள் என்ன செய்கிறது, விருத்த சேதனை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி லேவியராகமத்தில் 12:3 இருக்கிறது, 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இது அவ்வளோ வலியுறுத்தி சொல்லியாச்சு. நம்ம இயேசுநாதர் இருக்கார், அவருக்கு அதை பண்ணினாங்க. அந்த வழிமுறையின் பிரகாரம் இயேசுநாதர் என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் பண்ணினார்கள்ங்கிற ஒரு விஷயம் லூக்காவில் 2:21 இருக்கிறது. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் அது கற்பத்திலே உற்பவிவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 8ஆம் நாளில், அதாவது சுன்னத்து பண்ண வேண்டிய 8ஆவது நாளில் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று வருகிறது. அப்போ 8ஆம் நாளில் அவருக்கு அந்த சுன்னத்து பண்ணி பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இயேசு சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறாரு. இயேசுக்கு முன்னாடி வந்த அனைவருக்கும் அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு தொன்று தொற்ற வழக்கமாக இல்லாமல் கடவுளுடைய கட்டளையாக, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அக்ரிமெண்ட், உடன்படிக்கையாக அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது பைபிளில் உள்ள ஒரு விஷயம். இவ்வளோ வலியுறுத்தி இது இல்லாட்டி அவன் மோட்சமே கிடையாது. அவனுக்கு கடவுளின் அறுப்புண்டு போவான் இருக்குது. அறுப்புண்டு போவான், இந்த இருந்து கொண்டு விருத்த சேதனம் பண்ணவில்லை என்று சொன்னால் அறுப்புண்டு போவாய் என்று சொல்கிற அளவுக்கு அது கடும் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு பின்னாடி வந்த பவுல்ங்கிற அவங்க புனிதராக கருதக்கூடிய ஒரு மத குரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் நிறைய விஷயங்களை மாற்றுறார். அவர் தான் இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவிங்கிற கொள்கையெல்லாம் உண்டாக்குறார். இயேசு உண்டாக்குனது இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை பைபிளில் இருந்தும் கூட இயேசு கூட அது விதிவிலக்கு இல்லாமல் அவருக்கு இந்த சுன்னத்து பண்ணி விருத்த சேதனம் பண்ணி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு 1ஆம் கொரிந்தியரில் 7வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறாரு, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றதே காரியம், தேவனுடைய கட்டளையை செய்யணுமே தவிர விருத்த சேதனம் செஞ்சால் செஞ்சுட்டு போ, செய்யாட்டி விட்டுட்டு போ என்று சொல்கிறார். தேவனுடைய கற்பனை தான் கடைபிடிக்கிறது. தேவனுடைய கற்பனை விருத்த சேதனம் தானே. தேவனுடைய கற்பனை என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக நீ செய்கிறது உடன்படிக்கை, எனக்கும் உனக்குமான உடன்படிக்கை, காலாகாலத்திற்கும் ஜென்மத்திற்கும் செய்ய வேண்டிய உடன்படிக்கை, உனக்கும் சந்ததிகள்லாம் உள்ள உடன்படிக்கை, இதுதான் அடையாளம் என்றெல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது தேவனுடைய கற்பனையை கை கொண்டால் போதும், விருத்த சேதனம் அவசியம் இல்லைங்கிறார். விருத்த சேதனமே தேவனுடைய கற்பனையில் அடங்கியது தான். தேவனுடைய முக்கியமான கற்பனை என்னன்னு கேட்டால், தேவன்னா கர்த்தர், கடவுளுடைய முக்கியமான கற்பனை என்னன்னு கேட்டால் விருத்த சேதனம் பண்ணுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது கலாத்தியரில் அதை பவுலடியில் தான் சொல்கிறாரு, 5:2 சொல்கிறாரு, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருத்த சேதனம் நீங்கள் பண்ணால் ஒரு நன்மையும் கிடையாது நான் சொல்கிறேங்கிறார். அப்போ இயேசுவுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி, இயேசுவுக்கு, ஆபிரகாமுக்கு, மூசாவுக்கு, கர்த்தருக்கு, அனைவருக்கும் எதிராக அந்த பவுல் சொல்கிறாரு, அதுதான் கிறிஸ்துவம் என்று இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வியப்பாக இருக்கிறது. அந்த வசனங்கள் அந்த பைபிள் அவங்க வச்சுக்கிற பைபிள் இருக்கிறது. எந்த பைபிளை வாசிக்கிறார்களோ அந்த பைபிளில் விருத்த சேதனங்கிற பெரிய அக்ரிமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ நாள் வரைக்கும், உலகம் அழியும் காலம் வரைக்கும் அதை செய்யணும். காலாகாலம்னு அதான் அர்த்தம். அப்போ கடைசி காலம் வரைக்கும் அது விடவே கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை, இவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்வது இல்லை. ஏன் செய்வதில்லை என்று கேட்டால், இயேசுக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் சொன்னதை கேட்டுக்கொண்டு செய்வதில்லை. இயேசு சொன்னதை கேட்டால் செய்திருப்பார்கள், மோசே சொன்னதை கேட்டால் செய்திருப்பார்கள். அது இயேசு மோசைக்கெல்லாம் பின்னாடி வந்த ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இந்த புதுசாக சில கோட்பாடுகளை உண்டாக்கி அவர் தான் இந்த கிறிஸ்தவத்தை உண்டாக்குறார்.
கிறிஸ்துவங்கிறது இஸ்லாம் தான் கிறிஸ்தவமே. இயேசு போதித்த கிறிஸ்தவம் என்பது இஸ்லாமும் ஒன்று தான். இயேசு எதை அவர் வாழ்நாளில் போதிச்சாரோ அதுதான் இஸ்லாம். முகமது நபி எதை போதிச்சாரோ அதுதான் இயேசு போதிச்சார் அப்படின்னு குர்ஆன் பல இடத்துல சொல்லி காட்டுகிறது. ஆனால் இயேசுவுக்கு பிந்தி வந்த பவுல் தான் என்ன செய்கிறாருன்னா நிறைய விஷயத்தை மாற்றினார். கடவுள் கோட்பாடே மாற்றினார். அது இன்னொரு தடவை இந்த கேள்வியில் நீங்கள் வரல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த பவுல் சொல்லிட்டார் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, விருத்த சேதனம் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ பவுல் சொன்னோன்னு என்ன செய்கிறாங்க, இந்த பவுல் சொன்னதை இந்த பாதிரிகள்லாம் மக்கள்கிட்ட சொல்லி கடவுளுடைய உடன்படிக்கை மறுதலிக்க செய்து அவங்க அத்தனை பேர்களையும் குற்றவாளிகளாக, கடவுளை மீறியவர்களாக, கர்த்தரை மீறியவர்களாக ஆக்குகிறார்கள். அது பைபிள் பிரகாரம், இஸ்லாமிய அடிப்படையில் இதை சொல்லலை. பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கிறிஸ்தவர் விருத்த சேதனம் பண்ணவில்லையோ அவர் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறிக்கிறார், மீறுகிறார், அறுப்புண்டு போவார். அப்படிதான் பைபிள்ல இருக்கிறது. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி.
இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் பிஜே பேசுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் பிஜே உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். அப்போ அறுப்புண்டு போவார், இந்த ஜனத்தில் உன்னை சேர்க்க முடியாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை இவர்கள் கடைபிடிப்பது கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பைபிளில் ஒரு விஷயம். அப்போ இது என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இதை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்குறாரு. நீங்கள் குரானில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அப்படி விளங்கி வச்சுருக்கிறீங்க. குரானில் இந்த விருத்த சேதனம் சொல்லவே இல்லை. குரானில் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஒரு வரி கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட இல்லை. விருத்த சேதனத்துக்குரிய அந்த சொல்லு கூட குரானில் இல்லை. அப்போ ஏன் நாங்கள் முஸ்லீம்கள் பண்ணுகிறோம் என்று கேட்டால், அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அது கடுமையான உத்தரவாக கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹதீஸ்ன்னு நாங்கள் அதை சொல்லுவோம். குரானில் இல்லாமல் முகமது நபி அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த விளக்கத்தை நாங்கள் ஹதீஸ் என்று சொல்லுவோம். முகமது நபியுடைய போதனைகள் வைங்க. அந்த குரானில் உள்ளது இறைவன்றிருந்து வந்த செய்தியை அப்படி எழுதி வைத்துக் கொள்வது. அதற்கு விளக்கமாக முகமது நபி சுயமாக சொல்லுவார்கள். சுயமானா அந்த வார்த்தை தான் அவருடையது, அந்த கருத்து இறைவனுடைய கருத்து என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த ஹதீஸ் என்கிற வகையில் தான் வருகிறது. இது ஆபிரகாமுடைய ஒரு சுன்னத்து வழிமுறை, இதை நீங்கள் செய்யுங்க, நல்லது நல்லது என்கிற அளவில் தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் கட்டாயத்திலும் கட்டாயமான கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள உடன்படிக்கை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ கடுமையாக சொல்லப்பட்டவர்கள் செய்யவே இல்லை. எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆர்வம் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுன்னத் செய்யாவிட்டால் முஸ்லீம் இல்லை, சுன்னத் செய்யாவிட்டால் இஸ்லாத்துக்கு போய்விடுவீர்கள், கடவுளுக்கு பெரிய பாவம் செய்து விட்டீர்கள். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அங்கே சொல்லப்படலை. எங்கள் முகமது நபியுடைய போதனைகளில் சொல்லப்படலை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது சுன்னத்து வழிமுறை, ஆபிரகாமுடைய வழிமுறை. அந்த வழிமுறையை பேணணும். ஒருத்தன் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவன் விருத்த சேதனம் பண்ணாவிட்டாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட மாட்டான். ஆனால் அது சிறந்தது, அது நல்லது. அப்போ இஸ்லாம் நல்லது என்கிற அளவில் சொன்னதையே முஸ்லீம்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கணும். கட்டாயம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை கிறிஸ்தவர்கள் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வித்தியாசம்னு பாருங்கள். எங்களுக்கு முகமது நபி இதை செய்யலைன்னா பயங்கர பாவியாகி விடுவாய், கடவுளுக்கு துரோகம் செய்து விட்டாய், உடன்படிக்கை மீறி விட்டாய் என்று பைபிள் சொல்கிற அளவுக்கு சொல்லாமல், இது ஒரு வழிமுறை லைட்டாக சொன்னால் நான் கேட்டுருவோம். உனக்குதா லைட்டாக தான் சொல்கிறாங்க. முகமது நபி அவர்கள் இந்த தாடியை வலியுறுத்துகிற அளவு கூட இந்த விருத்த சேதனத்தை வலியுறுத்தலை. தாடி எந்தளவு வலியுறுத்தி ஹதீஸ்கள் இருக்கிறதோ, ஒரு ஆண் என்பதற்கு அடையாளமாக இருக்கிற தாடியை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் விருத்த சேதனத்தை ஆர்வம் ஊட்டினார்களே தவிர, அது செய்தால் நன்மை என்கிற அளவில் சொன்னார்களே தவிர கட்டாய கடமை என்று சொல்லவே இல்லை. இதை விளைக்கணும். குரானில் இல்லை. குரானில் விருத்த சேதனம் இல்லை. முகமது நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, குரானில் இல்லாத விஷயங்களை அவங்க விளக்குவார்கள், இறைவனுடைய விருப்பமான விஷயங்கள் என்று அவங்க விளக்குவார்கள். அப்படி விளக்கிய விஷயத்தில் தான் இந்த சுன்னத்து வருது. ஆனால் ஒரு முஸ்லீம் கூட இன்னைக்கு சுன்னத்து பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆர்வம் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆர்வம் ஊட்டினா கூட நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம். கிறிஸ்தவ மக்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கடைபிடிக்கிறது இல்லை. அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவனுடைய வழிகாட்டுதலை விட பின்னாடி வந்தவங்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இந்த பைபிளில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் பேசின விஷயங்கள். கர்த்தர் பேசின விஷயத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு மனிதர், இயேசுவுக்கு பிந்தி வந்த ஒரு மனிதர், அவங்களுக்கு ஒரு பாதிரியார் பெரியவராக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை விட சின்னவர் தான். ஆபிரகாமை விட சின்னவர் தான் அவர், மோசையை விட சின்னவர் தான், இயேசுவை விட சின்னவர் தான். அவர் சொல்கிறதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உடன்படிக்கை மீறுகிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக, அது ஏன் 8ஆம் நாளில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், உங்கள் மார்க்கத்தில் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் 8ஆவது நாள் சுன்னத்து பண்ண வேண்டும் என்று இல்லை, நாள் சொல்லப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அந்த பிறந்த உடனேயும் சுன்னத்து பண்ணி விடுவார்கள். இந்த பருவ வயசு அடைகிறாங்கல்ல, பருவ வயசு அடைதல் என்றால் ஒரு 15 வயசு ஆம்பளைக்கு எடுத்துக்கலாம். ஒரு 15 வயது அடைகிற வரைக்கும் சுன்னத்து பண்ண, அந்த விருத்த சேதனை பண்ணாமல் 15 வயசு அடையும் போது தான் பண்ணுற வழக்கம் இருந்துச்சு முகமது நபி காலத்தில். அப்போ அதை ஒரு இப்னு அப்பாஸுங்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு, நான் அந்த நபிகள் நாயகத்தோட ஒரு தொழுகைக்கு தொழுக போயிருந்தேன். அப்போ நான் சுன்னத்து பண்ணக்கூடிய வயசை அடைந்திருந்தேன், 15 வயதை அடைந்திருந்தேன் என்று சொல்கிறார்.
அப்படின்னா அந்த மாதிரி காலம் வரைக்கும் கூட செய்யாமல் இருந்திருக்காங்க. 8வது நாளில் தான் செய்யணுங்கிற சட்டம் கிடையாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனேயே செஞ்சிடலாம், பிறந்த ஒரு வாரத்தில் செய்யலாம், 10 நாளில் செய்யலாம், அது ஒரு 15 வயசுக்குள்ளே என்ன செய்யலாம். அது வந்து அந்த கட்டத்தில் செஞ்சுருவாங்க எல்லாரும். அந்த பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, செய்து விடுவார்களே தவிர 8ஆம் நாள் என்று கிறிஸ்துவ மக்களுக்கு வலியுறுத்தி சொன்னது போல, பைபிளில் சொன்னது போல 8வது நாள் தான் சுன்னத்து செய்ய வேண்டும் என்று கட்டளை முகமது நபியுடைய சமுதாயத்திற்கு சொல்லப்படவில்லை. ஆனால் 8ஆம் நாளும் செய்யலாம், எங்களுக்கு வந்து பிறந்த உடனே செஞ்சிடலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்காக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அந்த சுன்னத்து பண்ணுவது வந்து பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் தராது. இப்போ அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது தொப்புள் கொடியோர் பிறக்குது, அதை அறுக்கிறாங்க. அதுவும் ஒரு தோடு தான், ஜாயிண்ட் தான், கனெக்ஷன் தான் இருக்கிறது. அது அறுத்த உடனே அந்த அறுத்த வழியில் குழந்தை துடிக்க மாட்டா, துடிக்காது. அந்த உணரக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் காலப்போக்கில் தான் குழந்தைக்கு ஏற்படும். அந்த தொப்புள் கொடி அறுத்த உடனே என்ன செஞ்சிருது, சீக்கிரமும் காஞ்சி போய்விடும். அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் அந்த சுன்னத்து ஒரு தோலை வெட்டுறது தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக உள்ள கூடுதலாக கர்ப்பப்பையில் இருக்கும்போது அது வந்து மூடி இருந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்காக கடவுள் படைச்சிருக்கிறார். பிறந்த பிறகு வெளியே வந்த பிறகு மூடி இருக்க தேவையில்லை. கர்ப்பப்பையில் இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த ஒரு திரவத்துக்குள்ளே கிடக்குமா, அந்த நேரத்தில் வந்து அந்த விருத்த சேதனை செய்கிற உறுப்பு வந்து ஓப்பனாக இருந்துச்சின்னு சொன்னால் அதில் பல தொற்றுகள் எல்லாம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அதை கடவுள் கவர் பண்ணியிருக்கிறார். அதுக்காக செஞ்ச பாதுகாப்பு தான் அது. பிறந்த பிறகு அந்த பாதுகாப்பு இப்போ தேவையில்லை. அது அந்த திரவத்திலேயே அந்த ஒரு மாதவிடாய் போன்ற திரவங்கள்லாம் உள்ள அதுலாம் நம்ம வளர்றோம், கர்ப்பப்பையில் உள்ளது. அந்த திரவங்கள்லாம் இல்லாத காரணத்தினால அப்போ வெளியே வந்த பிறகு வெட்டி எரிஞ்சிட வேண்டியதான். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பிறந்த உடனே நீங்கள் சுண்ணத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கையால் சொரிகிறது, புண்ணாக்குறது அதெல்லாம் வராது. நமக்கு அரிச்சவொன்னே கரெக்டாக அந்த இடத்துல போய் சொரியிறோம்ல, இதெல்லாம் இப்போ பிற்காலத்தில் மனுஷனுக்கு வரும். கொஞ்சம் நாள் சென்ற பிறகு தான் அந்த குழந்தைக்கு வரும். பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யாது, அந்த இடத்துல வந்து உடனே கையை ஓடி நோண்டிக்கிட்டுலாம் இருக்காது, சீக்கிரம் ஆறி போயிடும். அந்த மாதிரி பிறந்த உடனே செய்து விடுவது வந்து இன்னும் சிறந்தது தான். நவீன காலத்தில் உள்ளவங்க அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி தவறிட்டால் கூட 15 வயசில் பண்ணால் கூட தப்பு இல்லை. இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், 8ஆம் நாள்ங்கிற கட்டளை எங்களுக்கு இல்லை. பருவ வயசு அடைகிற வரைக்கும் செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்தில். அதுக்கு பிந்தியும் கூட சில இஸ்லாத்துக்கு வந்தார்கள்னா அவங்களும் செய்வார்கள். 40 வயசில் இஸ்லாத்துக்கு வந்தால் கூட அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. பைபிள் வந்து கட்டாய கடமையாக சொல்கிறது. ஆனால் விரும்பத்தக்கதை நாங்கள் செய்கிறோம், கட்டாய கடமையை நீங்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து செய்வது இல்லை. அது ஏன் என்று எங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு வியப்பான விஷயமாக இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொன்று நான் பார்க்கணும். இந்த விருத்த சேதனம் செய்கிறதுலே நன்மைகள் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது இந்து, முஸ்லீமு, கிறிஸ்தவர் அதெல்லாம் கடந்து இது மனிதனுடைய ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு இது. அதனால் இதை வந்து கிறிஸ்தவர்கள் தான் செய்யணும், யூதர்கள் செய்யணும், முஸ்லீம்கள் செய்யணும் என்று ஒதுக்கி விடாமல், இதை பார்க்குற முஸ்லீம் அல்லாத கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த சுன்னத்துங்கிற விருத்த சேதனம் செய்வது தான் நல்லதா கெட்டதா என்று நீங்கள் மருத்துவத்தை கேளுங்க. நீங்கள் எந்த விஞ்ஞானிகிட்ட வேணாலும் கேளுங்க, ஆய்வு செஞ்சு கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. எல்லாரும் சொல்வார்கள் அந்த தோல் வந்து இருக்கிறது நல்லது இல்லை, ஆண் உறுப்பை மூடி இருக்கிற அந்த தோல் வந்து இருக்கக்கூடாது என்பதை அனைவரும் சொல்வார்கள். அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஃபஸ்ட்டு தடவை முதலமைச்சராக வந்தாங்கல்ல, முதல் தடவையாக, அப்போ வந்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தொட்டில் குழந்தைன்னா என்னன்னு கேட்டால், அதாவது குழந்தையை பெற்றுட்டு தாப்பையான்னு தெரியாமல் போட்டு ஓடிப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து பெற்று விட்டு தாய்மார்கள் போட்டு ஓடும் பொழுது அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அரசாங்கம் ஏற்று ஆஸ்பத்திரியில் வந்து தொட்டில் குழந்தைங்கிற ஒரு வகையில் அதுக்கு சில செவிலியர்களை நியமித்து அதை பராமரிக்கணுங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார்கள். எந்த ஒரு குழந்தையும் கொல்லக்கூடாது, அது வந்து தாய் தந்தையரை விட்டுட்டு போனாலும் சரி அதை அரசு ஏற்றுக்கொள்ளும்னு கொண்டு வந்தாங்க. அப்போ உத்தரவு போட்டாங்க, இந்த மாதிரி தொட்டில் குழந்தைகளை பெற எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து சுன்னத்து செய்து விடுங்கள் உத்தரவு போட்டாங்க. ஏன் ஜெயலலிதா முஸ்லீம் அவங்க இல்லை, எதுக்கு உத்தரவு போட்டாங்க என்று கேட்டால், மருத்துவர்களுடைய பரிந்துரை அப்படித்தான் இருக்கிறது. மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தோல் மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுனா, மூடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு மாவு மாதிரியான ஒரு பொருள் உண்டாகி என்ன செய்யும், அது ஒரு கிருமிகளை தொற்றுநோய் உண்டாக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும். அந்த நேரத்தில் வந்து அவன் இல்லறத்தில் பெருசாக ஈடுபடக்கூடிய நேரத்தில் அதனுடைய பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் என்று சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து சுன்னத்து செய்தவர்களுடைய மனைவிமாருக்கு வருவதில்லை, யூதர்களுக்கு வருவதில்லை, முஸ்லீம்களுக்கு வருவதில்லை.
அப்போ சுண்ணத்து செய்த ஆம்பளையாக இருந்தான்னு சொன்னால் அவனுடைய மனைவிக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வராது. அப்போ கற்பை வராதுன்னா ரொம்ப அரிதாக வரும். அப்போ கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு என்ன காரணம்? இந்த ஆணுடைய அந்த உறுப்பு மூடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் உருவாகக்கூடிய சில ரசாயனமோ கிருமி ஏதோ ஒரு காரணத்தினால இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இது போய் என்ன செய்கிறது, அந்த கர்ப்பப்பையில் அந்த கர்ப்பப்பை வாசலில் வந்து ஒரு புற்றுநோய் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து புற்றுநோயை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட ஆணுடைய உறுப்பு வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தால் அது பெண்ணுக்கு பாதிப்பு நல்லா விளைவிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த விருத்த சேதனுடைய நன்மையை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தொற்று நோய் வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விருத்த சேதனம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதன் வழியாக தொற்று நோய் வர்ற வாய்ப்பு கிடையாது. விருத்த சேதனம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் தொற்று நோய் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அறவே அடிபட்டு போயிடுது. அதன் வழியாக தொற்றுமுலை இப்போ வந்து மூக்கு வழியாக கொரோனா தொத்துதுங்கிறான், வாய் வழியாக வருதுங்கிறான்ல. அந்த விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்த ஓப்பன் பண்ணாங்கன்னா அது வழியாக கூட தொற்றும். ஆனால் சுண்ணத்து பண்ணவங்களுக்கு அந்த ஈரங்கள்லாம் போய்விடுமா, அது தொற்றக்கூடிய ஒரு எல்லா அம்சமும் அதில் இருந்துருது, அடிபட்டு போய்விடுகிறது. அது போக வந்து அமெரிக்காவில் இதெல்லாம் ஆய்வே பண்ணியிருக்கிறாங்க. எய்ட்ஸு பால்வினை நோய் வந்து வரும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த விருத்த சேதனம் செஞ்சவங்களுக்கு வந்து, அதாவது எய்ட்ஸுக்கு முக்கிய காரணம் என்ன, ஒரு பெண்கள் வந்து பல ஆண்கள்கிட்ட உறவு கொள்ளும்போது, ஒரு ஆண் பல பெண்கிட்ட போனால் எய்ட்ஸ் வராது. அதாவது அந்த பெண்கிட்ட மட்டும் போனால், அந்த பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட மட்டும் போனால் வராது. ஒரு பெண்ணிட்ட பல ஆண்கள் உணர்வு கொண்டார்களே ஆனால் அப்போ அதை எல்லாம் போய் மிக்ஸ் ஆகி வரும்போது அதன் மூலமாக சில பிரச்சனை ஏற்பட்டு அதை இவனுடைய உறுப்பு வழியாக வந்து என்ன செய்கிறது, அவனுக்கு எய்ட்ஸ் வரக்கூடிய காட்சி இருக்கிறது. ஆனால் அந்த கத்தனா சுண்ணத் செய்யப்படாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது வந்தவொன்னே அந்த கிருமிகள் தொற்றிக்கொண்டு அது மூடிக்கொள்ளும், உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அதனால் வந்து எய்ட்ஸ் உருவாகிற வாய்ப்பு இருக்குங்கிறது அமெரிக்காவில் ஆய்வு செஞ்சவங்க சொல்கிறாங்க. அது வந்து கத்தனா செய்கிற ஆண்களுக்கு ஆண்குறியில் கேன்சர் வராது, அவங்களுக்கு வந்து அது மாதிரி அது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான என்னென்னு கேட்டால் ஹெச்பிவி என்கிற தொற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க சுண்ணத்து பண்ணாங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் நீங்கள் ஆய்வுகளை தேடி படிச்சுக்கிறங்க. எந்த ஒரு மருத்துவத்தை கேட்டாலும் இதை செஞ்சது நல்லதுன்னு சொல்வார்கள். ஆனால் மருத்துவர்களே செய்ய மாட்டாங்க, தங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. அது என்னென்னா அந்த இதை மத விஷயமாக பார்க்குறாங்க, அது முஸ்லீமுடைய மதத்துக்கு உள்ளது என்ற மாதிரி பார்க்குறாங்க. இது முஸ்லீம் மதம் சம்மந்தப்பட்டதா, அந்த உறுப்புகள் விஷயமெல்லாம் எல்லா மனுஷனுக்கு உள்ள விஷயம் தானே. அது போக என்னென்னு கேட்டால் அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு கூட இது விருத்த சேதனம் பண்ணுவது தான் சிறந்தது. பொதுவாக வந்து கிளர்ச்சி, அந்த ஆண்களுக்கு வந்து கிளர்ச்சி அடையும் போது சீக்கிரமாக அவர்கள் வந்து கலிதம் வந்துவிடும், வந்து வெளிப்பட்டு விடும். சீக்கிரமாக வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் அதில் அதிகமான கூச்சம் ஏற்படும் போது சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த விருத்த சேதனம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை மூடியே இருக்கிற காரணத்தினால அந்த சீக்கிரமாக அதில் கூச்சம் வந்து என்ன செஞ்சிட அதிகமாகி போயிடும். அதே நேரத்தில் விருத்தம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆடைகளை பட்டுக்கிட்டு ஓப்பனாக தானே இருக்கிறது, அது பட்டுக்கிட்டு என்ன செய்யணும்னா அந்த அந்த கூச்சம் அதிகமாக வராது. வராமல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும். அதையும் சொல்கிறார்கள், இதை நான் சொல்லவில்லை. தமிழ்வாணன் என்கிற ஒரு பெரிய காலஞ்சென்ற ஒரு எழுத்தாளர் வந்து முஷ்டி மைதனம்ங்கிற பேரில் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ் புஸ்தகம் தான், அது சமஸ்கிருத பேரை வச்சிருக்கிறார். அதில் தமிழில் வச்சு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி முஷ்டி மைதனம்னு அந்த புஸ்தகம், அதில் இது எழுதுகிறார். இந்த மாதிரி வந்து இல்லற வாழ்க்கைக்கு வந்து சுண்ணத்து செய்தால்தான் அவர்கள் பெண்களோடு கூடுதல் நேரம் சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் குறைவான நேரம் தான் அவர்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி அது ஒரு இந்த விளக்குவதற்கு பலர் பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து செய்ய சிந்திச்சு பார்த்து விளங்கிக்கிறங்க. அந்த சுண்ணத்து என்கிற விஷயத்தில் வந்து நிறைய நன்மை இருக்குது. முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த விருத்த சேதனத்தில் வந்து நிறைய நன்மை இருக்கிறது. இது ஆதி காலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம், கடவுளிடமிருந்து நமக்கு கற்றுத்தந்த ஒரு பழக்கம். அதில் எந்த ஒரு இது கடவுள் சொல்லிட்டார் இது மூட நம்பிக்கை நீங்கள் ஒதுக்கிற முடியாது. நீங்கள் எந்த ஒரு ஆய்வகத்தில் கொண்டாலும் கேளுங்க, எது நல்லதுன்னு கேளுங்க. அந்த அந்த சிறுநீரும் விந்தும் வெளிப்படக்கூடிய ஒரு பகுதி மூடப்பட்டே இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் சிறுநீர் கழித்த பிறகு மூடிக்கிறது, அதன் உள்ளே வந்து 2-3 சொட்டு இருக்கும், அந்த ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த யூரின் வர்ற வரைக்கும் என்ன செய்யும், அது உள்ளுக்குள்ளே இருக்கும். என்னவா உண்டு கேட்டால் அது நேரம் செல்ல செல்ல அது வந்து சில கிருமிகள் ஃபார்ம் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பாக போய் விடுகிறது. அதே நேரத்தில் வந்து அதை கட் பண்ணியிருந்தீங்கன்னா யூரின் போனால் முடிஞ்சிச்சு, அது எந்த ஒரு சொட்டும் தங்காது. அப்போ சுத்தமான முறையில் இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கும் அது கேடு வராமல் இருக்கிறது, இவனுக்கும் கேடு வராமல் இருக்குதுன்றெல்லாம் நிறைய நன்மைகள் அதில் இருக்கிறது. அது இஸ்லாம் சொல்லுதுங்கிற ஒரு பார்வையில் பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும், அதை பார்க்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து என்ன செய்றீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாமல் இயேசுடைய கொள்கைக்கும் முகமது நபியுடைய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்குது இஸ்லாத்துக்குன்னு கேட்குறீங்க. இயேசுடைய கொள்கைக்கும் முகமது நபியுடைய கொள்கைக்கும் கடுகளவு வித்தியாசம் கிடையாது. இயேசு என்ன சொன்னார்னு கேட்டால்
ஒரே இறைவனை வணங்குங்கன்னு சொன்னார். என்னை வணங்காது, என் சித்தத்தின்படி அல்ல என் பிதாவின் சித்தத்தின்படியே அப்படியெல்லாம் நினைஞ்சிருக்காரு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ தன்னை வந்து கடவுள்ன்ற ஒரு காலத்தையும் சொன்னதே கிடையாது. அப்போ முகமது நபி என்ன சொன்னார்? நான் இறை தூதர்னு சொன்னார். இறைவன் தான் உங்களுக்கு என்னால் இறைவன்ட்ட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னார். இயேசும் அதுதான் சொன்னார். இயேசு சொன்னதை மெய்ப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று முகமது நபி சொன்னார். ஆனால் இயேசு சொன்னதற்கும் முகமது நபி சொன்னதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் இயேசுவுக்கு பிறகு இந்த பவுல் என்கிற ஒரு பாதிரியார் வந்து தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த கிறிஸ்துவத்தை வந்து இயேசு சொன்னதுக்கு மாற்றமாக மாடிஃபை பண்ணுறாரு. அதில் தான் அந்த விருத்த சேதனம் அடங்குது. விருத்த சேதனம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிதா சுதன் பரிசுத்தாவி மூவரும் ஒரு முக்கடவுள் கொள்கை அப்படின்லாம் சொல்கிறாரு. அது எல்லாம் 3 ஒன்று தாங்கிறாரு. அப்போ 3 வேறுங்கிறாரு, அதை விளக்கவே முடியாதுங்கிறாரு. அப்படியான ஒரு தத்துவத்தை எல்லாம் சொல்லி ஒரு அனுதாப அடிப்படையில் மக்களை கூட்டத்தை சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி இயேசு கொல்லப்பட்டார். எது கொல்லப்பட்டார் தெரியுமா? நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக கொல்லப்பட்டார். இஸ்லாம் என்ன சொல்லுது? இயேசுவை என்ன சொன்னார்னு கேட்டால் ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க மாட்டான். அது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான். என் பாவத்தை நீங்கள் சுமக்க முடியாது, உங்கள் பாவத்தை நான் சுமக்க முடியாது. ஆதாம் செஞ்ச பாவத்தைக்கு பரிகாரமாக இவர் போய் சிலுவையில் பண்ணுறாரு. சிலுவையில் இவராக அரைஞ்சு கொண்டார். பிடிச்சி கொண்டே அரைஞ்சாங்கன்னு தான் பைபிளில் இருக்கிறது. காட்டி கொடுத்தா ஒளிஞ்சாருன்னு தான் இருக்கிறது. அதனால் வந்து இவர் போய் பாவத்தை ஏற்பதற்காக சொன்னார்லாம் பைபிளில் கிடையாது. இந்த தத்துவம் எல்லாம் பைபிளை பூரா படிச்சிங்கன்னா இது வந்து இது கிறிஸ்துவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ இன்றைய கிறிஸ்துவம் என்று சொல்வது வந்து இயேசுடையது அல்ல என்பதற்கு நீங்கள் அந்த புதிய ஏற்பாட்டை முழுசாக படிங்க. அதில் எங்கேயாவது பிதா சுதன் பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? இதில் பவுலில் பார்க்கக்கூடாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பாருங்கள். அதுதான் அந்த சுவிசேஷங்கள். இது பின்னாடி இவர் எழுதின விஷயங்கள்ல என்ன செய்யுது இவங்க சேர்த்துருக்குறாங்க. இயேசு சொன்னதாக நீங்கள் எடுத்து காட்ட முடியுமான்னா முடியாது. பிதா சுதன் பரிசுத்தாவிங்கிற முக்கடவுள் கொள்கை நீங்கள் பார்க்க முடியாது. அவரை ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமப்பார் என்கிற ஒரு கருத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி சுமக்க முடியும்? எல்லாருடைய பாவத்தையும் அதை ஏற்றுக்கொண்டார் தான் மோட்சம் அடையும்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவம்னா இன்றைய கிறிஸ்தவம். அன்றைய கிறிஸ்தவம் என்பது இஸ்லாம் ஒன்று தான். இயேசு நபி, இயேசுநாதர், இயேசுவை நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறோம். அவர் மீது சாந்தி உண்டாகட்டுமாகண்டு. அந்த மாதிரியான ஒரு நல்லடியார், எங்களால் அதிகம் மதிக்கப்படக்கூடியவர். அவர் அதிசயமான முறையில் பிறந்தார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மேரியை இந்த அகிலத்து மக்களை விட மேலானவர்களாக, அகிலத்து பெண்களை விட மேலானவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இயேசுடைய தாயாரை நாங்கள் மதிக்கிறோம். யூதர்கள் சொன்னது போல அவர் தப்பான முறையில் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு முகமது நபி அவர்கள் இயேசுவை மதித்தார்கள், இயேசுடைய கொள்கை மதித்தார்கள். இயேசுடைய கொள்கையை அவர்கள் தான் உயிர்ப்பித்தார்கள். இயேசுவின் மார்க்கம் இஸ்லாம் தான், முகமது நபி மார்க்கமும் இஸ்லாம் தான். அப்போ ரெண்டுமே இஸ்லாம் தான். இயேசுவுக்கும் முகமது நபிக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இயேசுவுக்கு பிறகு இந்த பவுல் தான் இதை உண்டாக்குனாரா இயேசு உண்டாக்குனாரான்னு கேளுங்க. அதை விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, குழப்பம் வராது.